தமிழ்ச் சொந்தங்களுக்கு வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி வழியாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களை தினம்தோறும் பார்த்து வருகின்றோம். ஆண்டாள் பாவை நோன்பு நோக்கின்றாள். அவள் முதலில் அந்த நோன்பை தொடங்கி வைத்தவள் அல்ல. அவளுக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் பாவை நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வந்ததற்கான இலக்கிய ஆதாரங்கள் பல உள்ளன. அதே போன்று இத்தகையதொரு நோன்பை கோகுலத்தில் கோபியர்கள் பின்பற்றியதாக புராணங்கள் சொல்லுகின்றன. நோன்பும் அதற்கான வழிமுறைகளும் முன்பாகவே உயர்ந்த பக்தி உடையவர்களால் வகுக்கப்பட்டுள்ளன. ஆண்டாளும் அவளது தோழியரும் அந்த மாலவனின் சன்னதிக்கு முன் வந்து நின்று தம் வேண்டுதல்களை வைத்தனர். அந்த வரங்கள் குறித்த பாசுரத்தை பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய். கரிய நிறமுடைய பெருமாளே, இந்த மார்கழி நீராடும் வைபவமானது எங்களுக்கு எங்கள் முன்னோர்களால் வழங்கப்பட்டது. அதை நாங்கள் வழுவாமல் காத்து வருகின்றோம். அந்த நோன்பின் தூய்மையையும் சிறப்பையும் நீ உணர்வாய். ஆகையால் நாங்கள் சில வரங்களை கேட்கின்றோம். அவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று இந்த பாடலின் வழியாக நமக்கெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் கேட்கின்றார். இந்த உலகமே நடுங்கும் வண்ணம் ஒளியெழுப்பக்கூடியதும் பால் போன்ற வெண்மை நிறத்தை உடையதுமான உன் பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகள் வேண்டும். அந்த சங்குகளை முழங்கிக் கொண்டே உன் திருநாமத்தை இசைக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய பறைகள் வேண்டும். நீண்ட தூரம் ஒலிக்கக்கூடிய அந்த பறைகளோடு இசைந்து உனக்கு பல்லாண்டு பாடும் பாடகர்களும் வேண்டும். உன் சன்னதியில் ஏற்றி வைக்க அழகிய கோலம் கொண்ட விளக்குகளும் உன் சன்னிதானம் இங்கு இருக்கிறது என்று தொலைவிலேயே பிறர் அறிந்து கொள்ளும் வண்ணம் பறக்கும் கொடியும் வேண்டும். ஊழி காலத்தில் ஆளிலை மீதிருந்து அருளிய இறைவா, நீ எங்களுக்கு இவற்றையெல்லாம் அருள்வாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள். ஆண்டாள் வேண்டுவன எல்லாம் அந்த பரந்தாமனின் சேவைக்கு தேவைப்படுவன. ஓர் ஆலயத்தில் முழங்கும் பறையும் சங்குகளுமே ஆலயத்தை சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கு காலக்கணக்கு. சங்கின் ஒளியும் பறை இசையும் கேட்காதவரை வீட்டில் முடங்கியிருந்தவர்கள் கூட இந்த ஒளிகளை கேட்டு அந்த இறைவன் தன் இல்லத்துக்கு அழைக்கும் அழைப்பாக நினைத்து ஆலயங்களை நாடி வருவர். அப்போது ஓசைகள் எட்டாத தொலைவையும் ஒளி எட்டும். அதனால்தான் கொடிகள் வேண்டும் என்கின்றார். இந்த தேசத்தில் புனித யாத்திரைகளை மேற்கொள்ளுகிறவர்கள் தொலைவிலேயே இந்த கொடிகளை காண நேர்ந்தால் அந்த இடத்திலே நாராயணனின் கோயில் உள்ளதையும் கோயில் இருந்தால் அதை சுற்றி குடிகள் இருக்கும் என்பதையும் அறிந்து தரிசித்து மகிழவும் ஓய்வு கொள்ளவும் இங்கு வந்து கூடுவர். ஒளியும் அந்த கோபாலனின் இருப்பை தெரியப்படுத்த நிறைய மக்கள் அவனை நாடி வந்து தரிசித்து பயன்பெறுவர். ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியின் அவதாரம் அல்லவா? அதனால்தான் தனக்கென்று ஒன்றை கேட்பதை விட மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலம் காலமாக தரிசித்து வழிபட வேண்டுவனவற்றை கேட்டு தன் பிள்ளைகளான இந்த உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா காலமும் அருள் பெற உதவும் வழிகளை கேட்கின்றாள் இந்த பாடல் வழியே. கோதை கேட்டு கண்ணன் மறுப்பானா? மேலும் கேட்பவளே கொடுப்பவளும். கோதையின் அருள் பிரசாதம் பல 100 ஆண்டுகள் கடந்து இந்த பாசுரமாய் நம் கைகளில் வந்து சேர்ந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.